இங்க ஒரு பையன் ஸ்கூல் ஷூ வாங்க காசு இல்லாம அவனோட கிழிஞ்ச ஷூவை ஒட்டிட்டு இருக்கான். அதை பார்த்து அவனோட அப்பா எத்தனை ஷூ வாங்கி கொடுக்கறதுன்னு கோவப்படுறாரு. ஆனா இவங்க அப்பா கம்மியான காசுல வாங்கி கொடுக்கறதுனாலதான் எல்லாமே சீக்கிரமா கிழிஞ்சிருது. அதை சொல்லி காட்டலான்னு பார்த்தா அவங்க அப்பாவே கிழிஞ்சு போன ஷூ தான் போட்டிருக்காரு. அடுத்த நாள் ஸ்கூல்ல இவனோட ஃப்ரெண்டு கூட ஸ்பீடா ஓடுறது யாருன்னு போட்டி வச்சுக்கிறானுங்க. அப்ப இவனோட ஃப்ரெண்டு ஒரு நல்ல பிராண்டடான ஷூ போட்டிருக்கான். அதை பார்க்கும்போது கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல நீ அந்த போட்டியில கலந்துக்கிறான். ஸ்கூல்லே இவன் அளவுக்கு ஸ்பீடா யாராலுமே ஓட முடியாது. ஆனா பாதி தூரம் போறதுக்குள்ளே அவனோட ஷூ மறுபடியும் கிழிஞ்சு போயிடுது. சோ அவனாவே பாதி தூரம் போகும்போது நின்னுறான். இத பார்த்து அவனோட ஃப்ரெண்ட் ஏன் பாதியிலே நிக்கிறேன்னு கேக்குறான். எங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இவனோட கிழிஞ்சு போன ஷூவை பார்த்தா அசிங்கமா நினைப்பாங்களோன்னு ஷூவை கண்ணுல காட்டாம மறைச்சிடறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்க வீட்ல இருக்கிற ஒரு புக்ல இவனுக்கு பிடிச்ச ஒரு ஷூவை என்னைக்காவது வாங்கணும்னு மார்க் பண்ணி வச்சிட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்து இவங்க அப்பா வீட்டுக்குள்ள வராரு. வந்து இவன் கையில இருக்கிற புக்கை பார்த்துட்டு இவனோட ஷூ பிஞ்சு போய் இருக்கிறதையும் பாத்துறாரு. உடனே பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கொண்டு திட்டிட்டு போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு மனசு கேட்காம அந்த புக்ல இருக்கிற ஷூவோட பேஜ் கிழிச்சு எடுத்துக்கிறாரு. அடுத்த நாள் அதை கொண்டு போய் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட காட்டி அந்த ஷூ எங்க வாங்குறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அன்னைக்கு சாயங்காலமே இருக்கிற காசெல்லாம் வச்சு அதே ஷூவை வாங்கிட்டு வந்துடுறாரு. வந்து பையனுக்கு சர்ப்ரைஸா கொடுக்கலாமேன்னு ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கிறாரு. ஆனா அடுத்த நாள் எழுந்திருக்கும் போதே அவசரமா வெளியில போற வேலை வரவும் வெளியில போகும்போது கபோர்ட்ல புது ஷூ வாங்கி வச்சிருக்கேன் எடுத்துக்கோன்னு சொல்றாரு. அதை கேட்டது அந்த பையனுக்கு கோவம் வந்துருது. ஏன்னா இவராவே ஏதோ ஒரு ஷூவை வாங்கிட்டு வந்துட்டாருன்னு நினைச்சு கோவப்படுறான். அவங்க அப்பாவும் ஷூவை எடுத்துக்கோன்னு மட்டும் தான் சொல்லிட்டு போறாரு. அன்னைக்கு நைட்டு ரொம்ப நேரம் ஆகி அவங்க அப்பா வீட்டுக்கு வரல. சோ எங்க போனாருன்னு தேடிக்கிட்டே போறான். பார்த்தா மழையில வரும்போது விபத்தாகி கீழே விழுந்து கிடக்குறாரு. அதை பார்த்ததும் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து அவரை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான். ஆனா போற வழியிலே அவங்க அப்பா இவனை விட்டு போயிடுறாரு. அன்னையில இருந்து மேரத்தான் ஓடணுங்கிற அவனோட கனவை தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க அப்பா நடத்திட்டு இருந்த அதே கடையை இவன் எடுத்து நடத்திட்டு வரான். இவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா இவன் கேட்கற மாதிரி தெரியல. அப்படி இருக்க ஒரு நாள் இவனோட அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து இவங்க அப்பா அந்த ஷூ வாங்குற கடையோட அட்ரஸ் கேட்ட விஷயத்த சொல்றாரு. அப்பதான் அவங்க அப்பா ஷூ வாங்கின விஷயமே ஞாபகம் வருது. உடனே ஓடி வந்து அந்த ஷூ எடுத்து பாக்குறான். அதுல இவனை மேரத்தான்ல ஓடி வின் பண்ணுன்னு விஷ் பண்ணி இவன் ஆசைப்பட்ட அதே ஷூவை வாங்கி வச்சிருக்காரு. சோ இப்ப அவங்க அப்பா தான் இல்லாம போயிட்டாரு. அட்லீஸ்ட் அவர் ஆசையா வாங்கி கொடுத்த ஷூவுக்காகவாது மேரத்தான்ல கலந்துக்கணும்னு நினைக்கிறான். ஃப்ரெண்ட்ஸுங்களும் இவன் இன்னைக்கு இந்த போட்டியில கலந்துக்கல நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா கடைசி நிமிஷத்துல இந்த போட்டியில கலந்துக்கிட்டு அதுல வின் பண்ணி அவங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றிடுறான்.